بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس. அதாவது ரமலான் மாசத்துல இரவு தொழுகையில குர்ஆனை பார்த்து ஓதுவது போல மற்ற நாட்கள்ல ஃபர்லு தொழுகையை வைக்கிற இமாமு, அதாவது அலைபேசியில் உள்ள குர்ஆன் ஆப்பை பார்த்து ஓதலாமா, ஆர்வம் மிகுதியால பெரிய சூறா ஓதுங்கிறதுல பார்த்து ஓதுறாங்க. அதுக்கான குர்ஆனை தூதர் சொன்ன வழிமுறைன்னு ஒண்ணு இருக்கிறது. தொழுகை விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களை யார இமாமுக்கு நியமிக்கணுங்கிறது சம்பந்தமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அக்ரமுஹும் பில் கிதாப், குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவர்ங்கிற நிபந்தனையத்தை முதல்ல சொல்றாங்க. அதுல எல்லாரும் சரிசமமானால் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றவர், அடுத்து அதுல எல்லாரும் சரிசமமானால் ஹிஜ்ரத்து, நபி வழியை கடைபிடிப்பது, இப்படிலாம் அடுத்தடுத்த கேட்டகரியா இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டிய சிறப்புக்குரிய காரியம் என்னன்னா, குர்ஆனை பார்க்காமல் ஓதி தொழ வைப்பதுதான் சிறப்புக்குரியது. ரமலான் மாதத்துல ஓதி தொழ வைக்கிறோம்னா அதிகமான நின்று வணங்க வேண்டும். சூறாக்களை ஓதுனா நின்று வணங்கக்கூடிய நிலை ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, மன்காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலான் மாதத்தில் இறை நம்பிக்கையுடனும் நற்கூலியை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவருக்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறாங்க. அந்த அடிப்படையில அதை பொறுத்தவரை பார்த்து ஓதுதல் என்பது கூடுதல் நன்மைக்கான ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்கிறோம். ஃபர்லான தொழுகையில அது ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறது. ஃபர்லான தொழுகையில என்ன செய்யணும், ஃபர்லான தொழுகையை பொறுத்த வரைக்கும் பின்னால உள்ளவங்களையும் பார்க்கணும். பலகீனமானவர்கள் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆத் பின் ஜபல்ங்கிற நபி தோழர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு தொலை வச்சுட்டு அவங்களுடைய கூட்டத்துக்கு போய் தொலை வைப்பாங்க. தொலை வைக்கக்கூடிய சமயத்துல சூரத்துல் பக்ரா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பார்க்காம ஓதுறவர் தான். ஓத ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, இடையில தொழுகையை முடிச்சுக்கிட்டு அவர் 4 ரக்காயத்தை தனியா தொழுதுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, இப்படி படாத பாடுபடுத்திட்டாருங்கிற மாதிரி சொல்றாரு. நாங்கெல்லாம் வேலை செய்யறவங்களா இருக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப முஆத் பின் ஜபலை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அந்த ஃபத்தான் என்ன குழப்பம் பண்றியான்னு கேட்கிறாங்க. கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சப்பீஸ்மா ஓதக்கூடாதா, ஹல்லத்தா ஓதக்கூடாதா, வஷம்சி வலுகா ஓதக்கூடாதா, இந்த மாதிரியான இஷா தொழுகையில சூறாக்களை பார்த்து அந்த மாதிரி சூறாக்களை ஓதக்கூடாதான்னு சொல்றாங்க. ஆர்வம் ஊட்டுறாங்க. பின்னால உள்ளவங்க கவனிக்கணுங்கிற அறிவுரையெல்லாம் சொல்றாங்க. இப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் என்றால், ஃபர்லு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நீட்டி அதிக நேரத்துக்கு தொழ வைக்கணுங்கிறது மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு கிடையாது. அதே வேளையில அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜர் தொழுகையில சூரத்து நஹல் எல்லாம் ஓதி இருக்கிறாங்க. அது போல 60 முதல் 100 வசனங்கள் ஓதுவாங்கன்னு செய்தியை பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை ஃபஜர் தொழுகையில சூரத்து தஹர் ஓதி இருக்காங்க 2வது ரக்காயத்துல. முதல் ரக்காயத்துல சூரத்து சஜதா ஓதி இருக்காங்கன்னா அதுல சஜதா செய்யல. அப்ப இப்படியான விஷயங்களை நம்ம அப்ப என்ன விளைவிக்கிறோம்னு கேட்டா, நீண்ட நேரம் ஓதி தொழ வைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர அது பெரிய சிறப்புக்குரிய காரியம்னா சொல்லிட முடியும். அனுமதிக்குரிய காரியம் தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆன் அதை உங்களுக்கு ஏண்டதை ஓதி தொழுவீங்க, உங்களுக்கு எது முடியுமோ முடிஞ்சதை ஓதி தொழுவுங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். இப்ப அந்த அடிப்படையில இதை ஃபர்லுக்கு எடுத்துக்கிட்டு மகரிபுல நின்று இஷா வரைக்கும் தொழ வைக்கக்கூடிய நிலைமை இல்ல. ரசூலுல்லாஹ் சில நேரங்கள் அதையும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதை ஒட்டுமொத்தமா காரணமாக்கிட்டு நான் எல்லா நேரத்திலையும் 5 வக்து தொழுகைக்குள்ள செல்போனை பார்த்து லொஹருக்கு ஆரம்பிச்சு தொழுக அசர் வரைக்கும் நிக்காதுங்கிற பேர்ல தொழுகக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அது நபி வழிக்கு எதிரான நிலையில தான் போகும். இப்ப ஜமாத்து தொழுகையை பொறுத்தவரை பின்னால் உள்ளவங்களை கவனிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு எதிராக தான் வரும். இல்ல, அதைத்தான் சொன்னேன். பார்த்து ஓதுறது என்பது அது என்னன்னா அது பெரிய ஃபர்ஸ்ட் கிரேடு சிறப்புக்குரிய காரியம் கிடையாது. நீண்ட நெடிய ஓதக்கூடிய சமயத்துல அது நம்ம பயன்படுத்துறோம். ஃபர்லு தொழுகையில பொறுத்த வரைக்கும் அந்த சூழல் இருக்காது, அதிகமா நீட்டி ஓதக்கூடிய நிலைமை இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது
முடிஞ்ச அளவு பார்க்காம போதுதான் சிறப்புக்குரிய காரியம். முடிஞ்ச அளவு ஒண்ணு பக்ரவு மாத்த எஸ்ஸர மினல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, உங்களுக்கு ஏண்டதை ஓதுங்கிறான. குலோல்லாசுரா கூட ஓதிட்டு போகலாம். ஒரு ஊர்ல அதான் அவருக்கு அதிகமா தெரிஞ்சது, அதான் ஓதிட்டு போகலாம், தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் சில நேரங்கள்ல ஃபஜர் தொழுகையிலேயே இதா சுல்சிலத்துல்லாஹு சில்சாலஹாவும் 2 ரக்காயத்திலையும் ஃபஜர் தொழுகையே ஓதி இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்து ஓதுறது என்பது ஒரு அனுமதிக்குரிய காரியமே தவிர ரசூலுல்லாஹ் காலத்துல 5 வேளை தொழுகையிலேயே நீங்க பார்க்க முடியாது. பார்த்து ஓதுறதான செய்தி மார்க்கத்துல தடை இல்லை, இது கிடையாது, அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் அடிப்படையில் சொல்றோமே தவிர ஃபர்லு தொழுகைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. அது தனியா தொழுகிறது நீட்டி ஓதக்கூடிய நிலை இருக்குது, நின்று வணங்குங்கிற பேர்ல ஓதிக்கிட்டா அது தவறு இல்லைன்னு சொல்லலாமே தவிர ஃபர்லு தொழுகையில பெரும்பாலும் தவிர்த்துக்கிறது நல்லது. வந்து நம்ம வேலை செய்யறோம், லீவு டயத்துல உமரை செய்ய வாய்ப்பு கிடைக்குது, ஆனா நம்ம கடனாளியா இருக்கோம், அது செய்யலாமா? அதே போல கூட்டு குர்பானி பகிர் டயத்துல குர்பானி கொடுக்குறது, அப்ப கடனாளியா இருக்கிறப்ப கொடுக்கலாமா? அதே போல புது வீடு கட்டுறோம், அப்போ வந்து நம்ம வந்து ஆடுலாம் வந்து நம்ம கொடுக்கலாமா, விருந்து போடலாமா? என்ன கடன் பட்டு இருக்கிறாங்க, கடன் பட்டு இருக்கக்கூடிய சமயத்துல வந்து உம்ரா செய்யறது, கூட்டு குர்பானி கொடுக்கறது, இதெல்லாம் கூடுமாங்கிற கேள்வி, அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா, புது வீடு வந்து கட்டி குடி போகக்கூடிய சமயத்துல நம்ம ஆடு அறுத்து விருந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேள்வி. ஏன்டா நம்ம எப்படி பாக்குறோம்னு கேட்டா, நம்ம ஜமாத்துல என்ன எல்லாத்துக்கும் விருந்து இல்லாம ஆக்கிட்டாங்க, விருந்துன்னா எதுக்கு சாப்பாடே இல்லாம ஆக்கிட்டாங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறத பாக்குறோம். அதை வச்சுதான் கேட்கிறாங்க. முதல்ல அந்த கேள்வியை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க, தனக்கு மற்ற நபிமார்களுக்கும் உள்ள உதாரணம். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. உதாரணம் என்ன சொல்றாங்கடா, ஒருவர் வந்து வீடு கட்டுறாரு. கெட்ட உதாரணம் கூட சொல்ல மாட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு தப்பான மெசேஜை மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவன் வகி சொல்றது அனைத்தும் வகி. நபியினுடைய உதாரணத்தை எனக்கும் மற்ற நபிமார்களுக்குள்ள உதாரணம் என்னங்கிறத சொல்றாங்கல்ல. அப்ப வீடு கட்டிட்டு அவர் வந்து விருந்துக்கு அழைக்கிறார். நல்லா கவனிக்கணும், விருந்துக்கு அழைக்கிறார்னு வருது. நீங்க இந்த விருந்துல ஆலம் நிக்காஹி பரக்கா ஐசருன்னா திருமணத்துல சொல்றாங்க. பரக்கத்து நிறைந்தது, செலவு குறைஞ்சதுங்கிறது பரக்கத்து நிறைஞ்சது. ஆனா 2 விருந்துலையுமே, எந்த விருந்துலையுமே இஸ்ராப் இருக்கக்கூடாது, வீண் விரயம் இருக்கக்கூடாது. குழு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் வீண் விரயம் செய்வோரை நேசிக்க மாட்டான். கானு இஹ்வான ஷயாத்தின், ஷைத்தானுடைய சகோதரர்கள் நாங்க சொல்றோம். இப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த மாதிரி வந்து வீடு குடியேறிய ஆடு அறுத்து போடுங்க, ஒட்டகம் அறுத்து போடுங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கிறங்க. மார்க்கத்துல வந்து அதுல வந்து வீண் விரயமா எதையும் செஞ்சிடக்கூடாது. அது விருந்துக்கு அளவுகோல்லாம் கிடையாது. விருந்துக்கு அளவுகோல் வந்து இந்த மாதிரி நிக்காவை பொறுத்த வரைக்கும் யாராவது நிக்கா வந்து எல்லாருக்கும் கடமை. வீடு கட்டுறது கடமைன்னு இருக்குதா? வீடு கட்டினா தான் நீ வந்து ஒரு முஸ்லீம், இது ஒரு சுன்னத்து அப்படிலாம் இல்ல. வாடகை வீட்டுல கூட ரசுல்லா அப்படி ஒரு கட்டளை போட்டாங்களா? இல்லைன்னா அவங்கள வீடு கட்டியிருப்பாங்களே. வீடு கட்டுறதுக்கு அப்ப வீடு கட்டுறதுனுடைய நிலை என்ன? அவங்க வருமானம் எஞ்சி இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தரா இருக்கக்கூடியவங்க அல்லது ஓரளவு நடுத்தரமா இருக்கக்கூடியவங்க, அதுக்கு வாய்ப்பு வசதி இருக்கும்போது கட்டக்கூடிய ஒண்ணுதான். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த செய்தியினுடைய முழுமை என்னன்னா, அந்த வீட்டை எல்லாரும் சுத்தி பார்க்கறாங்க. அப்ப என்ன, ஒரு வீடு கட்டாங்கன்னா வீட்டை சுத்தி பார்க்கறது இது மார்க்கத்துல உள்ளதான். போய் அதுல போய் கலந்துக்கிறது, போகலாம், விருந்து சாப்பிடலாம்னு நமக்கு விளங்குறது. அதுல ஒரு பகுதியில மட்டும் ஒரு கல்லை மட்டும் வெற்றிடமா விட்டு வச்சிருக்கிறாரு. அந்த கல்லை எல்லா மக்களும் சொல்றாங்க, இந்த கல்லை அடைச்சிருக்க கூடாதா, இந்த ஓட்டை அடைச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல ரசூலுல்லாஹ் உதாரணத்தோடு ஒப்பிட்டு சொல்றாங்க, அந்த கல்லு எப்படி ஓட்டை அடைச்சா அது முழுமை பெறணும், அந்த மாதிரிதான் நான் வந்து நபித்துவத்தை முழுமை பெறுவதற்கு வந்திருக்கிறேன். ஆனா ஃபாத்தமுன் நபி, நபியினுடைய முத்திரை நான் தான், நபிமார்களே முத்திரை நான் தான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில வீடு குடியாறதுக்கு வந்து தாராளமாக விருந்து போட்டுக்கலாம். அதுல ஆடம்பரம் இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல் விருந்துக்கு எந்த அளவுகோடும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தரல. இது ஒரு தகவல். 2வது என்னன்னு கேட்டா, கூட்டு குர்பானி வந்து கடன் பட்டவர்கள் கூட்டு குர்பானி கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. இப்ப கடன் பண்றதுன்னா நம்ம கடன் ஜகாத் சம்பந்தமா சொல்லிக்கிறோம். கடன் என்றால் என்ன? கடன் வந்து நிவர்த்தி செய்ய முடியாத கடன் இருக்கிறது, அல்லது வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய கடன் இருக்கிறது. அதை நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். அது என்ன நிவர்த்தி செய்ய முடிகிறது, ரிகவரி பண்றது. ரிகவரி பண்ண முடியாத கடனை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு ஆள் வந்து பணக்காரன் இருக்கான்னு வச்சுக்கிறோங்க. அவருக்கு என்ன செய்யறாரு, அவர் வந்து அவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குது, கடன் பட்டிருக்கிறாரு. இவர் ஜக்காத்து வாங்க தகுதி உள்ளவர் அப்படின்னு பத்துவா கொடுத்து போயிருந்தா 50 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. 50 கோடி ரூபாய்க்கு வேற அவருக்கு வந்து பொருளாதாரம் இருக்கிறது.
அவருக்கு தொழில் வளம் இருக்கிறது, ரொட்டேஷனுக்கு விட்டுருக்கிறாரு, 1 கோடி ரூபாய் திரும்ப வரல. இப்ப இதெல்லாம் கடன் லிஸ்ட்ல வரணும்னு சொல்ல முடியாது. இந்த கடனை பொறுத்த வரைக்கும் கடன் கிடையாது, நிவர்த்தி செய்யக்கூடிய கடன், அது ரொட்டேஷன் தான். அந்த மூழ்கக்கூடிய கடன், அது எப்படி மூழ்கக்கூடிய கடனுக்கு மட்டும் அதுதான் சக்காத்து, அவங்க சக்காத்து வாங்க தகுதி உள்ளவங்களும் ஆயிடுவாங்க, வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவங்க உம்ராவா இருக்கட்டும், அது போல அவங்க செய்யக்கூடிய மத்த காரியங்கள், குர்பானியா இருக்கட்டும், நன்மையான கடமை வலியுறுத்தப்பட்டது. இன்னும் உம்ராவா இருக்கட்டும், கூட்டு குர்பானியா இருக்கட்டும், இதெல்லாம் கட்டாய கடமைங்கிறத விட வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்டு சுன்னத்தாக இருக்கிறது, வலியுறுத்தப்பட்டு கொஞ்சம் கூடுதலாக வலியுறுத்தப்பட்ட விஷயமா இருக்கிறது. அல்லாஹ் கட்டாயப்படுத்தி சொல்ல முடியுது. ஃபர்து அளவுக்கு இல்லாத காரியமா இருந்தாலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி வலியுறுத்தப்பட்ட நிலையில இந்த கடனைத்தான் பார்க்கணும். கடன் எப்படிப்பட்ட கடனா இருக்குன்னு, ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்குது, ஆனால் அவருக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. அவர் ஏதோ தொழில விட்டாரு அல்லது மருத்துவத்துல விட்டாரு, மருத்துவத்துக்காக கடன் வாங்கிட்டாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. அப்ப கடனை நிறைவேற்றிட்டுதான் மற்ற காரியங்களை செய்யணும். இந்த கடன் நம்ம வித்தியாசத்தை விளைக்கிறோம். கடனை பொறுத்த வரைக்கும் கடன்ல 2 வகையான கடன் இருக்குது. ஒன்னு ரொட்டேஷனுக்குள்ள கடன் எல்லாம் எடுத்துக்கிற கூடாது. நிவர்த்தியே செய்ய முடியாத கடனுக்குத்தான் நாம ஜகாத்தோ அல்லது கூட்டு குர்பானியோ உம்ராவோ செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு வராது. நீங்க அதை செய்யாமல் இருந்துக்கலாம், அதுல தப்பே கிடையாது, சிரமப்படுத்த வேண்டியதில்லை. கடன் வாங்கி கொண்டு நான் பிரச்சனை இல்லை அப்படிப்பட்ட நிலையில மார்க்கம் வலியுறுத்தல. முதல்ல கடனை தான் நிறைவேற்று, நிவர்த்தி செய்ய முடியாத கடனுக்கு கடனை நிறைவேற்றுறதுக்குள்ள வழியத்தை பார்க்கலாம். பெரும்பாலும் வருது, நம்ம பெரியவங்க பெரும்பாலும் அதை உபயோகிக்க மாட்டோம். ஏன்னா தொழுவு கடமையா இருக்கு, தொழுவும் போது கொடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா குழந்தைங்களுக்கு பெரும்பாலான ஆடைகளே அதே மாதிரிதான் வருது. நம்ம ஜும்மாவுடைய தொழுகைக்கு இல்ல ரமலான தொழுகை வரும்போதெல்லாம் குழந்தைங்களை அழைச்சிட்டு வர மாதிரிதான் இருக்கு, அப்ப போடுற மாதிரிதான் இருக்கு. அப்ப அதை அணிவிக்கலாமா? 2வது கேள்வி, ரமலான்ல இமாம் தொழுக வைக்கும் போது பார்த்து குரான் ஓதுறாங்கல்ல, அதை பின்தொடர்ந்து தொழுவதும் குரானை பார்த்து ஓதலாம், பார்த்து கவனம் சிதறாம இருக்கிறதுக்கு பார்க்கலாமா? உருவ படங்கள் சம்பந்தமா கேள்வி கேட்கிறாங்க. நம்ம சிறு பிள்ளைகளுக்கு உருவப்படம் உள்ள ஆடைகளை அணிவிக்கிறோம். அப்படி அணிவிக்கக்கூடிய சமயத்துல அது கூடுமா? பெரியவர்கள் அதை விட்டு தவிர்த்துக்கிறோம், சின்ன பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி கூடுமான்னு கேட்குறாங்க. இப்ப சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்குன்னா மார்க்கம் பிரிக்கல. ஏன் உருவப்படம் விஷயத்துல மார்க்கம் தடுக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா இல்ல தெளிவாயிரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ததுகுலுல் மலாயிகா, மலக்குமார்கள் பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தமாதீல் வலா தசாபித். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த வீட்டுல நாய், சிலைகள், உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டுல அருளினுடைய வானவர்கள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அருளினுடைய வானவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ள அருள் வளத்தை நமக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால், நாம உருவம் அணியாம இருக்கிறது சரி. அது சிறிய பிள்ளை சின்ன பிள்ளைகள் அணிஞ்சா மட்டும் அது கூடுங்கிற மாதிரி மார்க்கம் சொல்லலை. ஆனா அதுல வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த உருவத்தை நம்ம ஆடையில வடிவமைச்சுக்கிட்டு அணியிறது வேற, திரைச்சீலையா பயன்படுத்துறது வேற. அதான் தடை, மதிப்பு கொடுத்து வைக்கிறது தடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூல்லா வீட்டுல அந்த மாதிரி இருந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. அப்ப ஜிப்ரீலே சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறங்க. அப்ப தலையணையா பயன்படுத்திக்கிட்டாங்க, மிதியடியா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருந்தாங்க. அது மார்க்கத்தில் உள்ளது. அதுல தொங்க விடக்கூடிய அளவுக்கு, ஆடையில வடிவமைச்சு போடக்கூடிய அளவுக்கு இருந்தது என்றால், அது அருளினுடைய வானவர்கள் வரமாட்டார்கள். அது மாதிரி சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு பொருட்கள் இருக்குதுல, அது ஆயிஷா ரலியல்லாஹு வச்சுலாம் விளையாண்டுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை கேட்டிருக்கிறாங்க, ஒரு குதிரைக்கு இறக்கைகள் இருக்குது, அப்போ குதிரைக்கெல்லாம் இறக்கை இருக்குமான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரைக்கு இறக்கை இருந்துச்சு அப்படின்லாம் பதில் சொல்றாங்க. அதை கூட அந்த விளையாட்டு பொருட்கள் கூட எப்படி வச்சிருப்பாங்களான்னு கேட்டா, ஒரு துணியை போட்டு மூடிதான் வச்சிருப்பாங்களாம். அது மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில வச்சிருக்க மாட்டாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்கு இணை வைக்கக்கூடிய உருவங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அது எந்த உருவமா இருந்தாலும், சாக்குல பார்க்கலாம், பையில பார்க்கலாம், எந்த உருவப்படமா இருந்தாலும், சிலுவை போன்ற உருவப்படமாக இருந்தாலும் சிதைக்காமல் விட்டு விட மாட்டாருன்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. சிலுவை மாதிரி இருக்கும், அதை மதிப்பில்லாம கூட பயன்படுத்த மாட்டாங்க, மிதியடியா கூட பயன்படுத்த மாட்டாங்க, தலையணியா கூட பயன்படுத்த, சிலுவை மாதிரி இருக்கான சிலுவை வணங்க அந்த 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 சிறுக்கினுடைய வாடையே வரக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாங்க. இப்ப அந்த அடிப்படையில இந்த உருவங்களை அமைச்சுக்கிறோம். 2வது, அப்ப இந்த உருவங்களை எப்படி கையாளுறது?
நாம உருவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சவ்வர சூரத்தன் ஃபஉத்திப ஃபின்னார், யார் ஒரு உருவம் கொடுக்குறாரோ அவர் நரகில் வேதனை செய்யப்படுவார்ன்ற அளவுக்கு சொல்றாங்க. அப்ப இந்த நிலைக்கு உட்பட்டு விளங்கிறணும். ஒட்டுமொத்தமா நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இவ்வளவு நிலைகள் இருக்கிறத பார்க்கலாம். திரைச்சீலைகள்ல பயன்படுத்துறது, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு விருந்து கூப்பிடுறாங்க, திரும்பி போயிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்து கடுகு எடுக்கிறாங்க. கடுகு எடுத்த சமயத்துல இல்ல நான் வந்து திரைச்சிலையை பயன்படுத்தல, மற்ற இதுக்காக வந்து தலையணைக்காக மிதியடிக்காக பயன்படுத்த போறோம்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அதை அல்லாஹ்வுடைய தூதர் இதை உருவம் கொடுக்கக்கூடியவர்கள் மறுமை நாள்ல ரொம்ப மிக மோசமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அப்படி பயன்படுத்திக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, அருளினுடைய வானவர்கள் வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில நம்ம பயன்படுத்தினோம் என்றால் அருளினுடைய வானவர்கள் வரமாட்டாங்க. கீழே மிதியடியா தலையணையா போட்டு வச்சுக்கிறோம். அந்த விளையாட்டு பொருட்கள் இருக்குது, அதுல பிரச்சனை இல்லை. அதுக்கு மலக்குமார்கள் வந்து அந்த மாதிரி எல்லாம் வராமலாம் இருக்க மாட்டாங்க, அதுல தடை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அதை தெளிவா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல இணை வைக்கக்கூடிய காரியங்கள் உள்ள எந்த உருவமா இருந்தாலும் வீட்டுல அது எந்த பொருளா இருந்தாலும் நம்ம சாதாரணமா விட்டுருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சிதைக்காமல் விட்டுவிட மாட்டாருன்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த வரையறைக்கு உட்பட்டு நம்ம பார்த்துக்கிற வேண்டியது. உருவம் கொடுத்தோம்னா நரகத்துல வேதனை செய்யப்படும். மறுமை நாள்ல அந்த 50,000 வருஷத்துல அவனுக்கு உயிர் கொடுக்க சொல்லப்படும். அந்த உருவத்துக்கு எந்த உருவத்துக்கு அவன் வந்து வரைஞ்சானோ அதை உருவாக்கினானோ அதுக்கு உயிர் கொடுக்க சொல்லப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அடுத்து அந்த உருவங்கள்னா என்ன, உருவங்கள் எந்த உருவம் படத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். இந்த உருவங்கள்னா என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதுல அல்லாமல் சிறிய உருவங்கள், சின்ன உருவங்களா இருக்குதுல, அது பிரச்சனை இல்லை. அது விருக்கி சௌமிங்கிறாங்க. சின்ன உருவங்களா இருந்தால் அது பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த உருவங்கள்ல நம்ம வந்து மதிப்பு கூட்டி மதிப்பான நிலையிலையும் திரைச்சீலை போன்ற ட்ரெஸ்ஸுகள்ல போட்ட சில உருவங்களை பயன்படுத்திக்கலாம். அது என்ன உருவம்னு கேட்டா, மரங்கள் மாறி கடல்கள் மாறி அதுவும் செய்தியை பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி. அந்த மாதிரி உருவங்கள் நம்ம போட்டுக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே நேரத்துல நம்ம தொழுகைக்குன்னு சொல்றாங்களா, தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்துல ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பல வேலைப்பாடுகள் உள்ள ஒரு ஆடையை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து கவனம் செலுத்த முடியல, அதை கழட்டி கொடுத்துடுறாங்க. அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆடை வேலைப்பாடுகள் உள்ளதை பெரும்பாலும் தவிர்த்துக்கிறோம், மற்ற நேரங்கள்ல பயன்படுத்திக்கலாம். அப்ப சின்ன பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சின்ன பிள்ளை பெரிய ஆள்லாம் கிடையாது. அருளினுடைய வானவர்கள் நம்மளை நெருங்கணும், நம்மளோட சகவாசம் வச்சிருக்கணும், நம்மளோட நட்பு கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு அல்லாஹ்வுடைய அருள்வளத்தை வாங்கி தர வேண்டும் என்றால், இவ்வுருவங்களை இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மனித உருவங்கள், மிருக உருவங்கள், அது கார்ட்டூனா இருக்கட்டும், அது கார்ட்டூனா மனுஷ உருவம் மிருக உருவத்தை தானே கொண்டு வர்றான். அதை வந்து நம்ம அதை வந்து புறக்கணிக்கிறது, அதை அணியாமல் இருக்கிறது தான் இறையச்சத்திற்கு நெருக்கம். மலக்குமார்களுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு நெருக்கமா இருக்கும். இது ஒரு தகவல். ரெண்டாவது என்ன கேள்வி இருக்கிறாங்கன்னு கேட்டா, ரமதானுடைய மாதத்துல நம்ம வந்து இமாம் பார்த்து ஓதக்கூடிய சமயத்துல மாமூம்கள் வந்து பார்த்து ஓதலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப மாமூம்கள் ஏன் பார்த்து ஓதும், என்ன காரணம், அதுக்கு என்ன அவசியம்? இமாம் வந்து ஓதினால் இதா கரகத்தல் குரானை வந்து குரான் வந்து உங்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் நீங்கள் செவிதாய்த்து வாய் பொத்தி செவிதாய்த்து கேளுங்கன்னு நல்லா சொல்றான். நமக்கு தேவை பின்னால ஓதுன்னு இருந்தா தான் பார்த்து ஓதுற நிலை ஏற்படும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாம தொழுதால் மல்லம் எக்ரம் பி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலையோ ஃபலா ஸலாத்துலஹு, அவருக்கு தொழுவே கிடையாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் குரானுடைய அல்லாஹ் சொல்றான், குரானுடைய வசனம் ஓதும் போது செவிதாழ்த்தி கேட்கணும், வாய்ப்புட்டு இருக்கணும்னு நல்லா சொல்றான். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நிலையில நாம பார்த்து ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல அந்த ஒரு வேற்றை இல்லாம போயிருக்கிறதுக்கு. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாட்ட தொழுகையே கிடையாதுன்னு வருது. அப்படி இருந்தும் கூட இமாம் ஓதுறது போதுமானது. அதை கவனம் நம்ம கவனத்தை நம்ம திசை திருப்பாமல் கேட்டாலே போதுமானது. அந்த அடிப்படையில நாம வந்து குரானை பின்னால ஓதக்கூடிய பின்னால தொழக்கூடிய மாமும்கள் வந்து குரானை பார்த்து ஓதக்கூடாது. அது வந்து கவனிக்கப்பட்டதும் செய்யணும். இமாம் ஓதுறத அவர் பார்த்து ஓதுறாரோ ஓதாம இருக்கிறாரோ அவர் ஓதுறதை கவனிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. இஸ்லாத்துல வந்து உறவுகளை பேணி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் வந்து சொத்துக்காக பிரச்சனை பண்ணி பேசாம இருக்கிறாங்க. பேசாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி சில தவறுகள் நம்ம செஞ்சோம்னா கூட பிறந்தவங்க பேசாம வெகு நாட்கள் இருக்காங்க.
அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன்? மெயின் பிரச்சனை வந்து ஈகோ பிரச்சனை தான் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு எல்லாம் என்ன விடையளிச்சிருக்கலாம்? அது பேசினா கூடுமா, இல்லை பேசாமல் இருக்கலாமா, இருந்தால் அது குற்றவாளி ஆகுமா? இதாங்க. அது என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டா, இந்த உறவுகள் வந்து முடிச்சு வாழ்றாங்க, ஏற்கனவே அது சம்பந்தமாக அதுல எந்த உறவுகளை வந்து பகைக்கலாம், அது மார்க்கத்திற்கு உட்பட்ட காரியங்கள், மார்க்கத்திற்கு எதிரான காரியங்கள்ல அவங்க வந்து வரம்பம் இருக்கும்போது, மார்க்கத்துக்கு எதிரான காரியங்களை செய்யும் போது நாம உறவுகளை பகைச்சு வாழலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டா, அதல்லாத மற்ற காரியங்கள் இருக்கிறது. சொத்து பிரச்சனை இருக்கிறது, அதுல வந்து உறவுகள் வந்து பகைக்கக்கூடிய நிலைமை ஆயிடுது. இது சம்பந்தமாக மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? மார்க்கத்துல வந்து அநியாயம் இல்லாத காரியம், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பகைக்கிறாங்க. நான் சொத்துக்கு பின்னால சொல்றேன், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பகைக்கிறாங்களே, அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னா காத்திஉர் ரஹீம், யார் வந்து உறவுகளை துண்டிச்சு வாழ்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொர்க்கத்திற்கு போவதற்கு தடையா இருக்கிறதே உறவுகளை துண்டிச்சு வாழ்றதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் வருது, இதுவே போதுமானது. சொர்க்கம் செல்வதற்கு தடையா இருக்கிறதே உறவுகளை துண்டிச்சு வாழக்கூடிய நிலை வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. மற்ற மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்யும் போது அவங்கள முறிக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது மாதிரி. ஆனால் அதே கட்டத்துல நாம முறிக்கணுங்கிற பேர்ல அவங்களுக்கு வந்து கொள்கையை சொல்லாமல் இருந்து விடக்கூடாது, அதை தப்ப உணர்த்தாமல் இருந்து விடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னுதாரணம் பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லா கோணத்திலையும் திருப்பி எல்லா டைமென்ஷன்லையும் திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துலேயும் முன்மாதிரியா இருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா பெரிய கடும் போக்குவாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னா மார்க்க விஷயத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அர்ப்பணிக்கிறேன்னா அர்ப்பணிக்கிறதுக்காக நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி கிடையாது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லும்போது வானவர்கள் வர்றாங்க. வானவர்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருக்கு நற்செய்தி சொல்றாங்க, இஸ்மாயில் சம்பந்தமான நற்செய்தி சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர் வந்து ரொம்ப வயதானவராக இருக்கிறார், நான் குழந்தை பேர் அற்றவளாக இருக்கிறேன், எங்களுக்கு எப்படி வந்து குழந்தை உண்டாகும்னு சொல்றாங்க. அதுக்கு வானவர்கள் பதில் சொல்றாங்க, தஅஜபீன மின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை விஷயத்திலேயே ஆச்சரியப்படுகிறீர்கள், அதையா வந்து வினோதமா பாக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டு இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கி இருக்கிறது. உங்களுக்கு நற்செய்தி சொல்லி முடிச்சாச்சு, நற்செய்தி சொன்னா அடுத்து ஒரு வேலை இருக்குது, அழிக்கிற வேலை இருக்கிறது, அதை நாங்க வந்து செய்ய போறோம்னு சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொன்ன சமயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொல்றான், யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், லூத்துடைய சமுதாயம் சம்பந்தமா நம்மிடத்தில் வாதம் செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறோம், இணை வைக்கிறோம், இருக்க கூடாது, நாசமா போகணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்ல, ஏன் அழிக்க போறீங்கன்னு வாதம் பண்ணாங்களாம். இன்ன ஃபீஹா லூத், லூத் அதுல இருக்கிறாரு அப்படின்றவன வாதம் செய்தார். மலக்குமார்களுடைய வாதம் பண்ணாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன இப்ராஹிம் ஹலீமுன். ஹலீம்னா என்ன அர்த்தம் கேட்டா ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவர். அல்லாஹ் தண்டனையை கொடுக்க போறான்னா கொஞ்ச காலம் அவகாசம் தெரிந்துட்டு, அதனாலதான் தந்தைக்கு பாவம் பண்ணி தேடினார். அதே அல்லாஹ் முன்னுதாரணம் இல்லைங்கிறான். ஹலீமுன் அவ்வாஹ் முனீப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீமாக இருந்தார், அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கெஞ்சி கேட்கக்கூடியவராக இருந்தார், அல்லாஹ்வின் பக்கம் சாயக்கூடியவராக இருந்தார்னு அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய முன்மாதிரி எப்படி இருக்கணும்னு கேட்டா, நம்ம சொந்த பந்தங்கள் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, அதுல முக்கியத்துவம் காட்டணும். ஆனா அவங்க வந்து சொத்துக்கள், இப்ப என்ன நடக்கும் தெரியுமா, சொத்துக்களை மோசடி பண்ணவங்க நம்மளை பழச்சிட்டு தான் இருப்பாங்க, சொத்துக்களை மோசடி பண்ணி போயிட்டு வாங்க ஆனா நம்ம பாதிக்கப்பட்டு நிற்போம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. இத்தகைய தஅவத்தல் மக்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சி கொள்ளணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில திரை இல்லைங்கிறாங்க. ஒருத்தருக்கு எந்த காசு பணமும் இருக்காது, சொத்துனால மட்டும்தான் நம்முடைய வாழ்வாதாரம் சரி பண்ண முடியும், அதையும் சுட்டிட்டு போவாங்க. தகப்பன் வழி உறவுகள்லாம் சுட்டிட்டு போகக்கூடிய நிலைமையெல்லாம் பல பேர் அதுல பாதிக்கப்பட்ட நிலையை பார்க்கிறோம். அவனுக்கு பெரிய வருமானம் இருக்காது, பெரிய பொருள், இதை வச்சு ஏதாவது சரி பண்ணு பார்ப்போம், ஒட்டுமொத்தமா சுட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்கிறது. இதுக்கு நம்ம வந்து ரெண்டு வகை இருக்கும். ஒண்ணு அல்லாஹ்ட்ட முறைன்றது நமக்கு உரிமை இருக்கிறது, அநியாயம் மாட்டாங்க நீ பாத்துக்கணும்னு சொல்றதுக்கு உரிமை, மன்னிச்சு விடுறதுக்கு உரிமை இருக்கு, மன்னிக்கிறது சிறந்தது. ஆனால் வந்து நீ மன்னிச்சதான் உடனுங்கிற அடிப்படையில சொல்ல முடியாது. இந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம சொல்லவும் செய்யணும், அவங்களுடைய தீமையை உணர்த்தி எதிர்த்து நிக்கணும். ஏன்னா அவங்க உணர்த்தணுமே. அல்ல சொத்துக்கள்ல மோசடி செய்யறவங்களை பார்த்து சொல்றான்,
தில்க ஹுதுதுல்லா, சொத்து சம்பந்தமா சூரத்துல் நிசாவுல சொல்லிட்டு இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம், இதுதான் அல்லாஹ்வுடைய வரையறைகள், இப்படித்தான் அல்லாஹ் செட்டப் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து அவனது வரமுறைகளை யார் மீறுகிறார்களோ இதுகில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அல்லாஹ் அவர்களை நரகத்தில் நுழைப்பான், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். சொத்துக்களில் மோசடி செய்தவர்களுக்கு அல்லாஹ் நிரந்தர நரகம் சொல்றான். இன்னைக்கு சர்வசாதாரணமா யார் தமிழகத்தை எடுத்துக்கிட்டேன்னா பெரும்பாலான இடங்கள்ல வெக்கி தலை முடிய வேண்டிய விஷயம், மார்க்கம் விளங்கின மக்கள் கூட 198% சொல்லலாம் சொத்துக்களை முறையாக பங்கிடுறதே கிடையாது. பெண் வாரிசு ஒரு பக்கம் எடுக்கிறத பாக்குறோம், ஆண் வாரிசு ஒரு பக்கம் எடுக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி நிலையில நிரந்தர நரகத்துக்குரிய ஒரு காரியத்தை செய்யும் போது அதை அவனை பகைக்கத்தானே செய்யணும், அவனை சொல்லத்தானே செய்யணும். நான் அவனை முறிக்கவும் செய்யலாம, சும்மா ஒரு சின்ன சின்ன திருமணத்துக்கு உட்பட மார்க்கத்துக்கு உட்பட்ட திருமணத்துக்கு சொல்லாம முடிச்சு அதுக்கு பகைச்சுக்கலாம் இருக்கிறத பாக்குறோம். ஏதோ சலான் சொல்றதுல கேட்கல, பதில் சலான் சொல்லல, அதுக்கு முடிச்சுட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்படிலாம் முறிக்க கூடாது. அப்படி அந்த ஈகோவில முறிக்கிறாங்கல்ல, அதுலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. மார்க்கத்துக்கு எதிரான விஷயங்கள் இருக்கும்போது அவங்கள உணர்த்துறதுக்காக, மர்மை வெற்றிக்காக, ஒரு குடும்பம் இருக்கு, சொத்து ஒரு சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட பொருளாதாரத்தை கூடவங்க இருக்கிறாங்க, இந்த சொத்து பிரச்சனையில வேற சக்காத்து கொடுப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு வசதி இருந்து கொடுக்காம இருக்கிறாங்க, நம்ம எதிர்க்கிறோம், முறிக்கிறாங்க. முடிச்சு அது மார்க்கத்துல தப்பு கிடையாது. ஒருத்தவங்க இருக்கிறாங்க வட்டி வாங்குறாங்க, அவங்கள எதிர்க்கிறோம், எதிர்க்கக்கூடியவங்களை அவங்க நம்மளை முறிக்கிறாங்கடா, அதுல முறிக்கிறது தப்பு கிடையாது. அப்ப மார்க்கத்துக்கு உட்பட்டு முறித்தால் மார்க்கத்துல குற்றம் கிடையாது. அந்த அடிப்படையை விளங்கிட்டு நாம முறிக்கக்கூடிய தேவையில்லாம முறிக்கிறத மார்க்கத்துல அது சொல்லப்பட்ட ஈகோக்காக, நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக முறிக்கிறத தவிர அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துக்காக முறிக்கலாம். முறிச்சா என்ன நன்மை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாள் 50,000 வருஷம் நிற்கக்கூடிய சமயத்துல லாலில்ல எந்த நிழலும் இருக்காது, இல்லா விருப்பம், அவனுடைய அரிசுடைய நிழலை தவிர அவர் எந்த நிழலும் இருக்காது. அதுல ஒரு சாரார் யாருன்னு கேட்டா தஹப்பா பில்லாஹி இஜ்தமஅ வ தஃபர்ரகா, அல்லாஹ்வை நேசித்ததின் காரணத்தினால் 2 பேர் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க. நேசித்தவர்கள் அல்லாஹ்வுக்காகவே நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காகவே சேருகிறார்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுக்காக பிரிந்தோம் என்றால் அரிசுடைய நிழல் கிடைக்கும். அங்க இந்த 7 வகையினருக்கு தான் கொடுக்கப்படும். அந்த அரிசுடைய நிழல் 50,000 வருஷம் நிற்க போகக்கூடிய காலகட்டம், சூரியன் தலைக்கு மேல் நிறுத்தப்படும் அப்படிப்பட்ட காலகட்டம், நம்முடைய விசாரணை நடத்தப்படக்கூடிய அந்த காலகட்டம். அந்த நேரத்துல நமக்கு உறவுகளை மார்க்கத்திற்காக பகைத்தோம் என்றால், பிரித்தோம் என்றால் நமக்கு அரிசுடைய நிழல் கிடைக்கிறதுங்கிற தெளிவான தகவலையும் பார்க்கலாம். அப்ப இந்த வரையறைக்கு உட்பட்டு நம்ம விளைவிக்கிறோம்.